காங்கிரஸோட ஒப்பிட முடியாது. செங்கோட்டையன் எதிர்ப்பு இன்னைக்கு பழனிசாமி அவர்களோட பேச்சுல நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? என்ன அரசியல் செய்தி அவர் கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது என்னென்ன முக்கியமானது, 2017 பிப்ரவரி 18 என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு பாமரன் வாரிசு அடையாளம் இல்லாமல் அதிமுக என்ற பிரம்மாண்ட கட்சியில் முதலமைச்சர் நாற்காலி உட்கார்ந்தாரோ அன்னையிலேருந்து அந்த எடப்பாடி பழனிசாமியை அரசியல் அனாதையாக்குறதுக்காக நூற்றுக்கணக்கான பேர் முயற்சி பண்ணி அதில் கடைசியாக அரசியல் அனாதை ஆனது செங்கோட்டையன். தாவேகால போய் சேர்ந்திருக்காரு சார், நல்ல பொறுப்போடு போயிருக்கிறாரு. அது நல்ல பொறுப்போடு தான் போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் பிஜேபிக்கு போகாமல் பிஜேபி கூட தான் இருந்தார். நம்ம கடந்த 3 வருஷமாக இன்னைக்கு செங்கோட்டையனை பேசுகிற அதே இடத்துல தான் பொது தளத்தில் ஆரம்பத்தில் சசிகலாமாவை வச்சு பேசணும். அந்த இடத்துல அவங்களுக்கு இடையாக யாராவது வர முடியுமான்னு, அடுத்த இடத்துல ஓபிஎஸ்ஸை வச்சு பேசணும். 3வது கட்டத்தில் ஓபிஎஸ்ஸை உச்சத்தில் எங்கே வச்சு பேசணும்னா அண்ணாமலை கூட நிற்கும்போது நம்ம தேனி தொகுதியிலேயே பிரச்சாரம் பண்ணும்போது தேர்தல் முடிஞ்ச உடனே டிடிவி கையில் மொத்த கட்சியும் வந்துடும் பாருங்க, அந்த இடத்துல வச்சு பேசுகிறோம். இப்போ அதே இடத்துல செங்கோட்டையனை வச்சு பேசுகிறோம். அதில் ஒரு எதிர்காலம் ஒரு அரசியல் அனாதைன்றது ஒரு விளக்கம். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இப்போ டிடிவி அவர் தனி கட்சியை ஆரம்பிச்சார், எல்லாரும் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறப்ப இவர் தாவேகான்ற ஒரு கட்சியில் போய் சேர்றார். அதுதான் அவருக்கான முக்கியத்துவத்தை அதிகமாக்கி. டிடிவி ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு கூட்டணியிலே வச்சாரு. 2021 தேமுதிக கூட கூட்டணி வச்சாரு, 2024 பிரம்மாண்ட கட்சின்னு பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு. அதனால எல்லா விதத்திலையும் பயன்படுத்தி பார்த்தாங்க. ஆனா அதிமுகவையோ எடப்பாடி பழனிசாமியோ அழிக்க முடியலன்றது யதார்த்தமான உண்மை. நம்ம கடந்த கால வரலாறு வச்சு சொல்றேன், அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா இப்ப அவர் நீக்கப்பட்டதை அவர் பேசு பொருள் ஆக்குனாரா, இப்ப பேசுறாரா அப்படின்னு 27 அவருக்கு தாவேகால சேர்றாருன்னு நினைக்கிறேன். அன்றைக்கே கேட்கும் போதும் அவர் சொன்ன வார்த்தை, அவர் வெளியேற்றப்பட்டவர், அவரை பற்றி பெருசா பேச வேண்டியதில்லை, அவருக்கு உரிமை இருக்குது, எங்க வேணாலும் போய்கிட்டோம். இப்போ என்னன்னா அவரை எந்த குறுகிய வட்டத்தில் கொண்டு வந்து எவ்வளவு உன்னிப்பாக, இப்போ நம்ம அரசியல் ஆய்வாளர் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன், எவ்வளவு நுண்ணறிவோடு எடப்பாடி பழனிசாமி இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு மட்டும்தான், இந்த இடத்துக்கு தான் நீங்க தகுதியான ஆளு, இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு பேசணும், தமிழ்நாட்டு மொத்தத்திலையும் உங்களால் தாக்கத்தையோ மாற்றத்தையோ ஏற்படுத்த முடியாது. இங்க இந்த மக்கள் அதிமுக சார்பா இரட்டை சார்பா உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அந்த மக்கள் மத்தியில் நான் சொல்லிடுறேன் உங்களை பற்றி. சொல்றது சரி, ஆனா முதல் வெற்றி விழாவை நான் இங்க நடத்துறேன் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கீங்க அதை தான் பெருமாள் மணி சுட்டி காட்டுறாரு. நாங்க ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சப்ப ஏன் அங்க அங்க அவ்வளவு சொன்னாரு, எடப்பாடி தொகுதியை விட அதிக வித்தியாசத்துல இங்க ஜெயிப்போம், எடப்பாடியை விட அதிக வித்தியாசத்துல ஜெயிப்போன்ற வார்த்தையை பயன்படுத்த விஜய்க்கான சவால் தான் இது. ஆமா, அதாவது விஜய்க்கான சவால் கிடையாது, எல்லா கட்சிக்கான சவால். செங்கோட்டையனுக்கு சவால் கொடுத்தீங்க இல்ல, நான் என்ன சொல்றேன், என்ன நம்புறாரு, இல்ல பிஜேபி அனுப்பியிருக்கோம் நம்புறாரு. சரி, அதிமுக என்ன நம்புதுன்னா திமுக அனுப்பியிருக்கோம். சரி, யார் வேணாலும் அனுப்பிட்டு, அப்ப திமுக சவால் அதுதான். ஏன் விஜய்க்கு சவாலே இல்லையா சொல்றேன். முதல் அதாவது அவர் மோதுறது யானை கூட மோதுறாரு சார், நீங்க யானைன்னு நிரூபிச்சு வாங்க, நம்ம மோதலாம். இல்ல சார், நீங்க இல்ல சார் செங்கோட்டையன் அவர்களை விமர்சிக்கிறீங்க, அதை விட ஜெயிப்போன்லாம் சொல்றீங்கல்ல, அது தாவேகாவுக்கும் சேர்த்துதான் சொல்றதுல சிக்கலா இருக்கா? அவர் எந்த கட்சிக்குனாலும் போவார் சார், நாளைக்கு நாம் தமிழர் கூட போயிருப்பாரு, சரி அதை விட்டுருங்க, தேமுதிக கூட போயிருப்பாரு, இல்ல கம்யூனிஸ்ட் கூட போயிருப்பாரு, அவர் போற கட்சியெல்லாம் நம்ம விமர்சிச்சு இருக்கணுமா? அவசியம் இல்லையா? அந்த தலைமை நம்மள ரொம்ப விமர்சித்தா அப்போ அதுக்கு ரிட்டர்ன் பேசலாம். அது இல்லாம இனிதான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு பிரதான எதிரி திமுக, அவ்வளவுதான். நம்மளுக்கு பாரம்பரிய எதிரி திமுக, நம்ம தலைவர்கள் அடையாளம் காட்டின எதிரி திமுக. இன்றைக்கு ஆட்சியில ராட்சச கூட்டணி பலத்தோட இருக்கிற கட்சி திமுக, மக்களை தேர்தல் வாக்குறுதிகளை ஏமாற்றிய கட்சி திமுக. அந்த டார்கெட்ல தான் ஒரு 58 நிமிடம் இன்றைக்கு பேசல பாத்தீங்கன்னா 48 நிமிடங்கள் திமுகவை தான் விமர்சிக்கிறார், அந்த 10 நிமிடம் உள்ளூர் பிரச்சனை பேசுறார். ஏனென்றால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதிமுகவுக்கு. இங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷர், நீங்க சொல்ற மாதிரி 72ல இருந்து இருக்கிற ஒரு மனுஷர் அப்படின்னு சொல்லும்போது அந்த விளக்கங்களை சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாரு. தான் செய்த சாதனைகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்றாரு. நீங்க பாத்தீங்களா, செங்கோட்டையன் முக்கியத்துவம் பெரியசு கிடையாது, அந்த இடத்துல அந்த ஒரு கடமைக்காக செங்கோட்டையன் முக்கியத்துவம் பொருட்படுத்தலன்னு புரிஞ்சுக்கலாம். கரெக்டா? நிச்சயமாக பொருட்படுத்தவே இல்லை, தாவேக்காவும் பொருட்படுத்தவே இல்லை, அதுதான் முக்கியம்.
தாவேக்காவை பற்றி பொருட்படுத்தவே இல்லை அவர். இப்போ நம்ம பேச்சை டீகோட் பண்றப்ப அப்ப வில்சன் சொல்ற பாயிண்ட், எங்களுக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. ஒரு 8 நிமிஷம் அவர் என்ன கழகத்துக்கு என்ன துரோகம் பண்ணாருன்னு சொல்லியாச்சு. இவர் எங்க போனா எங்களுக்கு என்ன, நாங்க எடப்பாடி தொகுதியை விட இங்க அதிகமா ஜெயிப்போன்றது மறைமுகமா யாருக்கான செய்தி? தாவேக்காவுக்கு இல்ல தானே. சார், அதாவது எடப்பாடி தொகுதியை விட கோபி தொகுதி வந்து அதிக பலன்களை பெறும் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த உரையோட, அந்த நீண்ட உரையோட ஒரு இடம் தானே சார் என் வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டு வந்து நாங்க கோபியில வைப்போம் அப்படிங்கிற இடம் தான் சார். அதை வந்து ஐயா தாண்டி போகணும்னா போகட்டும், அது ஐயாவோட உரிமை. ஆனா நம்ம ஒரு தலைவரோட உரையை கேட்கிறோம். இன்றைக்கு வந்து அவங்க அதுக்கு பெரிய அளவில் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சார். அதிமுக பெரிய கட்சி, இன்னும் அது பல பேர் அது போனா கூட அது யானை பலம் கொண்ட கட்சி. ஆனால் நீங்க வந்து தேனி தொகுதியிலேயோ பெரியகுளம் தொகுதியிலேயோ போய் விடாத ஒரு சவாலை, நீங்க வந்து கோவில்பட்டி தொகுதியில போய் விடாத ஒரு சவாலை, அல்லது தஞ்சாவூர்ல போய் நீங்க சொல்லாத ஒரு சவாலை வந்து ஏன் வந்து கோபியில சொல்றீங்கன்னா அதுக்குள்ள வேற சில அரித்மெட்டிக், வேற சில கால்குலேஷன்ஸ் இருக்கு. காட்சிகள் மாறி போச்சு சார். அதான் சார் முக்கியம். ஏன்னா அவரு ஐயா எடப்பாடி அப்படி தூக்கி போட்டாங்க, ஆனா அது அப்படி தாவேக்கா தாங்கும்னு தெரியல. அதாவது அந்த தொகுதியில வந்து அதிமுக ஜெயிக்க போகுதுன்றத அவர் எவ்வளவு முக்கியமா சொல்றாரு. இந்த செங்கோட்டையினால 9 முறை ஜெயிப்பு கிடையாது, 90 முறை ஜெயிச்சிருந்தாலும் சரி, அதிமுக விட்டு வெளியே போனால் அவரும் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். மயிலாப்பூர்ல 400 ஓட்டு வாங்கின மாதிரி தான். கட்சிக்குள்ள சேர்ந்தீங்கன்னா 6 மாசத்துல தேனியில நாடாளுமன்ற தேர்தலில் நிக்க வைக்கும் போது 40,000 ஓட்டு வாங்குனீங்களே அப்படின்றது தான். ஒரே ஒரு சுருக்கமா, நான் ஏன் பாஜக அந்த சந்தேக ஊசி செங்கோட்டையின் தலையில பாஜக அனுப்பியிருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் ஏன் வருதுன்னா, அதிமுக உட்கட்சி பாலிடிக்ஸ்ல பாஜக விளையாட்டை நம்ம 2017 பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த சந்தேகம் வருது. அதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது எல்லாருமே ஒரு பக்கம் நம்பிட்டு இருப்போம், ஆனா இன்னொரு பக்கம் நம்பிட்டுனா கூட்டணிக்குள்ள வந்தாச்சு. ஓகே, அதாவது பிஜேபி முயற்சி பண்ணதானே எல்லா கட்சியும் அந்த மாதிரி முயற்சி பண்ண, கூட்டணியில் இல்லாத போது கூட்டணிக்குள்ள வந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த முயற்சி இருக்காதுன்றதான் எல்லாருக்கும். ஆனா யாருக்கு லாபம் கிடைக்கும்? பிஜேபி அதிமுக கூட்டணியில் வந்தாச்சு, அவங்களும் சொல்லிட்டாங்க எங்களுக்கு 2029 தான் முக்கியம்னு. அப்ப அந்த சூழ்நிலையில அதிமுக பலவீனப்படுத்த அவர்கள் என்ன முயற்சி பண்ணாங்க? ஆனா யதார்த்தமா ஒரு ஆதாரம் இருக்குது, லாஜிஸ்டிக்கா நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. அது என்னன்னா, கூட்டணி வந்து மாறி மாறி எல்லா கட்சிகளும் சம பலத்தோட இருந்தாங்கன்னா ஓட்டு பிரிஞ்சால் யாருக்கு பலன்? திமுகவுக்கு. அப்போ இதற்கு முன்னால் ஐயா சேகர் பாபு பார்த்தாருன்ற ஒரு செய்தி வந்துச்சு. வெளிப்படையா பேசலாமே, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மறைமுக உறவு இருக்குன்னு பேசிடலாமே. இப்ப மத்த எல்லா கட்சியும் பேசுனீங்கல்ல, ஏன் பாஜக வச்சு கூட, சார் பாயிண்ட் வரேன், பாஜகவை வச்சு கூட பழனிசாமி அவர்கள் இருந்து ஜெயக்குமார் அவர்கள் இருந்து எல்லாருமே சொன்னீங்கல்ல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவுன்னு. இப்ப சொல்லலாமே, நீங்க தாவேக்கா கிட்ட பேசினாங்கன்னு சொன்னோமா? யார் பலவீனமா இருக்கிறீங்க, யார் சலனத்தோட இருக்கீங்க, யார் சங்கடத்தோட இருக்கீங்க, யார் கட்சியை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து நீங்க வளைச்சிருக்கீங்க. சரி, விஜய் வந்து அதுக்கு இரையாயிட்டாரு. இப்ப மனோஜ் பாண்டியன் பலவீனமா இருக்கிறதால தான் ஓபிஎஸ் என்ற விசுவாசி திமுகவுக்கு போயிட்டாரு. இல்ல வில்சன், நீங்க விஜய் பத்தி பாயிண்ட் என்னன்னா வில்சன், அதனாலதான் பெருமாள்மணி என்ன சொல்ல, இல்ல நீங்க என்ன திமுக சொல்லக்கூடாது, சொல்லுங்க சார், சொல்லணும், சொல்லு சார். அதாவது அதனாலதான் பெருமாள்மணி என்ன சொன்னார்னா, உங்களை ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற போது அது உங்களுக்கான உரிமை. ஆனா பாயிண்ட் என்னன்னா, அப்படி இருந்தா நீங்க அன்னைக்கு பாஜகவை சேர்த்தானே சொன்னீங்க, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இப்ப தாவேக்கான்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல்னு கேக்குறேன். இல்ல சார், தாவேக்காக்கு அந்த அவசியம் என்ன ஏற்பட்டது? நீங்க சொல்ற அவசியம் என்ன ஏற்பட்டது? இல்ல, நான் என்ன சொல்றேன், அவர்கள் சொல்லாத வரைக்கும், விமர்சனம் பண்ணாத வரைக்கும் அவங்களை எதுக்கு விமர்சனம் பண்ணணும்?